ஹே தங்கம்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி. ஸோ இதுக்கு பேன் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கேஷ்யூநட் போட்டுட்டு அண்ட் ட்ரை பே லீஃப் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ அதுலேயே பட்டை லவங்கம் இதெல்லாம் பிரியாணிக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மசாலா போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனியன் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெருசாக. ஸோ அது போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண உடனே அந்த லைட் பிங்கிஷ் கலர் வரும்ல, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். டொமேட்டோஸ் வந்துட்டு ரொம்ப ஜூஸியாக ஆகக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இறக்கிடணும். ஸோ 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அது வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அண்ட் இங்கே வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 2 to 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பட்டர் போட்டுட்டு சில்லி போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறமா வந்துட்டு ஒரு ஹாஃப் ஆனியன் வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அண்ட் ஹாஃப் சின்ன சைஸ் வந்து ஹாஃப் டொமேட்டோ கட் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுட்டு அண்ட் உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன் அண்ட் 2 ஸ்பூன்ஸ் வந்து சில்லி பவுடர் போடணும். நான் 1 ஸ்பூன் போட்டிருந்தேன். எனக்கு காரம் பத்தாதனால திருப்பி நான் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஸோ 2 ஸ்பூன்ஸ் வந்து டோட்டலாக சில்லி பவுடர் போட்டுக்கிட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஸோ மஷ்ரூம் போட்ட உடனே அண்ட் இதில் வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பால், அது வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வர வரைக்கும் நல்லா சுண்டை வந்துட்டு அந்த தண்ணிலாம் வற்றிடணும். அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ கிரேவி ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்.